இப்போ எபிசோடு ஓப்பன் பண்ணாக்கா, லாஸ்ட் எபிசோடுல நம்ம வாரன் சான போட்டு அந்த ஆலிவாங்க பொலன்னு பொளந்திருப்பாரு இல்லையா? எல்லா இடத்துலயும் அடிப்பாரு. அதாவது எந்த இடத்துல அடிச்சாக்கா பயங்கரமா வலிக்கும், எந்த இடத்துல அடிச்சாக்கா ஹியூமன்ஸால நகர முடியுதோ, அந்த இடத்துல எல்லாத்துலயும் அடிப்பாரு. ஆனா அந்த நாய்க்கு வலியே தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவன்லாம் வந்து அசால்ட்டா "என்னடா பண்ற தம்பியா? ஜாலியா இருக்குது" அப்படின்ற மாரி தான் கொசுக்கடி மாரி நின்னுட்டு இருக்காப்ல. அப்படின்னா இவன டிஃபீட் பண்ணவே முடியாதா? அப்படின்ற எண்ணத்துல திரும்பி பார்த்தா ஃபைட்டும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம ஆலி அடிக்கிறதுக்கு சின்ன பசங்க, அதே மாதிரி நம்ம பசங்கலாம் டயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலோட கேங்க சேர்ந்து எல்லாரும் போட்டு அவனுங்கள பயங்கரமா மாத்திக்கிட்டே இருக்கையில இந்த ஒரு லூசிங் ஃபைட்டோட சிச்சுவேஷனை டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி வாஸ்கோ மறுபடியும் எழுச்சி நிற்கிறான். அந்த வேலையில திடீர்னு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த மாஸ்டர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இடத்துல நான் அதை சீக்ரெட் வெப்பன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் மாங்கோல்டு இருக்கு இல்லையா, அது தூக்கி தலையில போட்டுக்கிறாப்ல. நான் என்ன ஆனாலும் சரி இந்த மூவ் வந்து பயன்படுத்தி, அதாவது இந்த புது மூவ் பயன்படுத்தி உன்னை தோக்கடிப்பேன். ஏன்னா உன்ன மாதிரி பேட் கைஸ் கிட்ட தோக்கவே மாட்டேன். நீ மற்றவங்களை புள்ளி பண்ணி வீக்கான பீப்புள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன்றது கேள்விப்பட்டேன். அதனால உன்ன மாதிரி பேடான பீப்புள் கிட்ட மட்டும் நான் எனக்கு தோக்கவே மாட்டேன். செத்து கூட போவனே தவிர கெத்து போகாதன்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்காப்ல. வாஸ்கோ பத்தி தெரியும் இல்லையா, நான் சொல்லி சொல்லணும் இல்லை. பட் எடுத்த உடனே வாஸ்கோவும் பயங்கரமான ஏதோ ஒரு மூவ் பண்ண போறான்னு பார்த்தாக்கா, அந்த எராமீஸை போட்டு எட்டு மெதிக்கிறாப்ல. இவனு துப்புன்னு ஊழ்ந்துடுறான். அட பாவி, நீ நல்லா தைரியம் தான் வச்சிருக்கிற, ஆனா உன் உடம்புல வந்து வலுவே இல்லை. உன் வலுவே இல்லாம மான்ஸ்டர் வாஸ்கோ வெளியே வரவே மாட்டான். அவன் வரலாம் என்ன தோக்கடிக்க முடியாதுடா தம்பி அப்படின்னு. வாஸ்கோ கிட்டே தான் ஏதோ ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் இருந்தாலும் அதை பண்ற அளவுக்கு அவனுக்கு உடம்புல வந்து சத்து இல்லை இல்லையா? ஸோ அதனால அவனுக்கு வந்து இந்த இடத்துல நாக் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு போகும்போது எவனோ ஒருத்த குரூப்ல வந்து செத்துலி மூஞ்சில படிச்சு ஒன்று விடுறாப்ப. அது வேற என்ன கிடையாது, பர்ன் நக்கிள்ஸை சேர்ந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் தான். அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜேஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புள்ளிங்களை கூட்டினு இறங்கின உடனே என்னப்பா இவனுக்கு தான் ஹாஸ்டலா அப்படின்ற மாதிரி கேட்கல அவள் தான் செதறி போடுறானுங்க. ஏன்னா பர்ன் நக்கிள்ஸோட டீம் புதுசு என்ட்ரி ஆன உடனே இப்போ நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்துச்சு இல்லையா, அப்படியே வாஸ்கோ தூக்கிறானுங்க. ஆனால் ஜேஸே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான் இந்த அளவுக்கு வாஸ்கோக்கு அடி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யோகான பேக்கப்புக்கு அமுச்சு விட்டுருப்பான். பட் யோகான் கடைசி வரைக்கும் வந்திருக்க மாட்டான். அது என்ன ரீசன் தெரியல, தேவையில்லாம அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம் போல. சரி விடு, அந்த நாய் தான் பிக் டாடி ஆலி வாங்க போல, அவனை முதல்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காப்ல. இப்போ ஜேஸ் பார்க்குற முக்காசி பேரை ஆல்ரெடி அவங்க அடிச்சு போட்டவங்க தான். ஸோ பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கான். ஏற்கனவே அவங்க டிஃபீட் பண்ண பர்சன்ஸ் இப்போ திரும்ப டிஃபீட் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஈஸியாக அவங்களை ஃபினிஷ் பண்ணிட்டு ஹாஸ்டல் முடிச்ச பிறகு மற்றவங்களை காப்பாற்றி கூட்டு போயிடலாம் அப்படின்னு மைண்டில் ஒரு பிளான் வச்சிருக்கான். இதுதான் ஹாஸ்டலில் ஃபைனலாக வந்து முடிக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. இவங்களோட நம்பரை மேட்ச் பண்ணுற மாதிரி பர்னக்கிள்ஸையும் மாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிஷ்னலாக ஜேஸ் திங்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு டைலாக் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஜேஸ் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஹாஸ்டலில் மற்ற கேங் மெம்பர்ஸ் கூட இவனுக்கு ஈஸியாக அடிச்சிருவானுங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ரெண்டு அங்கிள்ஸ் இருக்காங்களே, அவங்க பவர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஒரு லீடரை வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. ஆனால் அவங்களே ஜேஸ் டிஃபீட் பண்ணியிருப்பான். எப்படி யோகானோட ஹெல்ப் மூலியமா. யோகான் கூட ஆக்சுவலி டிஃபீட் பண்ணியிருக்க மாட்டான். அவனை பார்த்தே பயந்துருவானுங்க. ஏன்னா அந்த அங்கிள்ஸ்க்கு தெரியும் யோகான் கூட மோதனாக்கா அவன் அப்படியே சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இங்கே ஜேஸ் ஒரு மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன், ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாப்ல. ஏன் என்றால் அந்த ரெண்டு அங்கிள்ஸ் சேர்ந்து ஈஸியா பர்ன் அங்கிள்ஸ் அங்க ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அவனுக்கு ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்குது. அவன் ஜேஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மிஸ் பண்ணிட்டான். எப்படின்னா ஹாஸ்டல் பியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எப்படி வாரன்ச்சா இருந்தாரோ அதே மாதிரி ஹாஸ்டலே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு கிள் இருக்காங்க. அவங்களை டிஃபீட் பண்ணா க்ரூவோட அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அளவுக்கு இருக்கணும். இந்த பர்ன் அங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நார்மலான டீம் தான். 4 மேஜர் க்ரூஸ் அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அண்ட் அதே மாதிரி அவங்க க்ரூ ஹெட் அளவுக்கு அவங்கள யாருமே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் வச்சவங்க எவனுமே கிடையாது. ஸோ சுருக்கமாக சொன்ன வச்சுக்கோங்களேன், இவனுக்கு நான் தான் வந்து 20-30 பேர் இருந்தாலும் அந்த அங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் 1-2 பேர் அடிக்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க 2 பேர் காம்பினேஷன் வச்சு எல்லாரும் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணி போட்டுருவாங்க. பர்ன் அங்கிள்ஸால் என்றைக்குமே அந்த ஹாஸ்டல்லையோ டிஃபீட் பண்ண முடியுதுன்ற ஒரு அப்சல்யூட் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இவங்களால ஜெயிக்க முடியுமான்றது தெரியாமல் அந்த இருக்கிற டவுட்டில் இவங்களை பாரு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க எப்படி டிஃபீட் பண்ண முடியும்? இவங்க தான் 4 மேஜர் க்ரூஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரிமினல் ஆர்கனைசேஷனான ஹாஸ்டல்லேயேவா அவனுங்களை சேர்ந்து அந்த 2 டூ பர எல்லாரையும் போட்டு பறிச்சு போட்டுட்டு இருக்கானுங்க. பார்க்கறதுக்கு பயமா இருக்குது. அப்படின்னா இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியும்னு சொல்றேன் அப்படின்னு பின்னாடி 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவங்களை பத்தி. அதாவது அந்த அங்கிள் டூ எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்களும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சண்டையே போட தெரியாதவங்க தான் இதெல்லாம் பார்த்தாக்கா இது வந்து பயங்கரமான ஃபைட்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இது குழந்தையோட பிளே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு ஒரு வண்டி வந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் அங்கே இருக்கிற அந்த ஹாஸ்டல் மெம்பர்ஸில் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்டலோட ஒரிஜினல் பழைய மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஆலிவேங் அண்ட் நம்ம பசங்களாம் இருக்கானுங்க எல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வரது யார் தெரியுமா, டெரக் அண்ட் மேக்ஸ். அதாவது ஒரிஜினலான அந்த டிவோ அவங்களோட காப்பி தான் அங்கிள் டூவே. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியப்படுறாங்க. ஓ இவங்க தான் அந்த ஒரிஜினலா, சரி அவங்க கூட சண்டை போட்டு பார்ப்போம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃபைட்குள்ளே இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க கேள்வி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா வேற யாரும் கிடையாது, நம்ம சாலியாக்கா தான் போயிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் நம்ம பசங்களை காப்பாற்றுறதுக்காக, அதுவும் ஹாலி வாங்க டிஃபீட் பண்ணுன்றதுக்காகவே திரும்பி இறக்கங்களா. ஆலியும் பார்த்தோன்னே பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாப்ல. ஏன்னா ஒரிஜினலாக இவங்கள தான் அவனோட டீமில் சேர்த்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாப்ல. அவங்க 2 பேர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் வந்திருப்பாங்க. பட் இவங்களோட ஹாஸ்டலோட அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஆலி வேங்க் மட்டும் தான் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனாக மாற்றணும்னு ஆசை, மற்ற எல்லாருக்கும் அது ஃபேமிலியாக மாற்றணும்னு ஆசை. அதனால தான் அவங்க எல்லாரும் ஆலி வாங்க தடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்து தான் யோகானும் வந்து சைலண்டாக போயிருப்பான். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி யோகானு கூட பேர் ஃபைட் பண்ணவங்க தான் மேக்ஸ் அண்ட் டெரக். அவங்க இந்த ஃபைட்குள்ளே வந்தாக்கா மொத்த விஷயம் வந்து சேஞ்ச் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பிறகு தான் ஹெல்ப் பண்ண ஆனா நினச்சா வந்து கிளம்பி போயிருப்பான் போல. இதுதான் ஆக்சுவலான ரீசன். வந்த உடனே இவனெல்லாம் ஒரு மேட்ரே கிடைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலாம் எடுத்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அங்கே இருக்க ஹாஸ்டல் மெம்பர்ஸுக்கு தெரியுது இவங்களையும்
ஏன் ஒரிஜினல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேக்கான அந்த 2 அங்கிள் இருக்காங்களா, ஃபேக்கான அங்கிள் கிடையாது, அதான் அங்கிள் 2 பேர் இருக்காங்களே இவங்க இமிடேட் பண்ணுறவங்க, அவங்க 2 பேரும் இவங்கிட்ட குழந்தை மாதிரி தான் விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க, போட்டு பரட்டி எடுக்கிறானுங்க மேக்ஸ் அண்ட் டைரக்ட். ஸோ என்ன ஆனாலும் சரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண முடியாது, சில விஷயங்கள் வந்து யாராலும் ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்றதையும் இந்த இடத்துல காட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹாஸ்டல் திரும்ப வந்துடுச்சு கி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆலிவாங்க பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சாரான். மேக்ஸ் அண்ட் டைரக்ட் வரானுங்க, ஈலையை தூக்கி வரானுங்க, என்னடா குழந்தைங்க யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்குன்றதை கண் கூட பார்க்குறானுங்க. அப்போ தான் அவங்களோட ஒட்டுமொத்த ஹாஸ்டல் வந்து திரும்ப வந்து ஃபார்முக்கு வருது. அவனுங்க நம்மள வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கானுங்களா, பிக் டேடி போயிட்டு பனிஷ்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்க வச்சிடறானுங்களா. ஒரு பக்காவான டுவோ ஃபார்ம் ஆன மாதிரி இங்கே ஒரு ஸ்குவாடே ஃபார்ம் ஆகி நிற்குது. இவனுங்களுக்கு எதிர்க்க அந்த ஹாஸ்டலில் இருக்க எத்தனை மெம்பர்ஸ் வந்தாலும் டிஃபீட் பண்ண முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன். ஆலிவாங் இப்போ என்னடா பண்ண போகிறேன், எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவாங்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த கேங் வந்து அவனை சேரணும்னு ஆசைப்பட்டிருப்பான், ஆனால் அவனை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஆலிக்கு திரும்ப போகிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு, மற்ற யாருக்கும் அப்படி கிடையாது. ஆனால் ஆலி அதை புரிஞ்சிக்கவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட ஃபேமிலி அவனை ஒரு கேஜுக்குள்ளே அடைச்சிச்சா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து வெளியே உங்களை மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இந்த டீமில் சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் இவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு போல. அப்பவும் நான் தனிமையில் தான் இருந்தேன், இப்போவும் நான் தனிமையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஃபேஸ் வச்சு அவன் பேசிட்டு இருக்கையில் ஒரு மாதிரி எமோஷனலாக பண்ணிட்டு இருக்கானோ நமக்கு தோணும். இப்போ அப்படியே அந்த பிஞ்சினோட ஃபைட்டை காட்டுறாங்க. அவனோட அந்த எம்சி பெஸ்டிசைட் என்ன சொல்லிட்டு இருக்கானா, சோறு போட்ட நாய் ஓனரே பிடிச்ச காய்ச்ச கடையாயிடுச்சுல உன்னோட கதை, நீங்க தப்பிச்சு போக நான் தான் ஹெல்ப் பண்ண, அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு நீ உன்னையே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாமா, அதுக்கு ஒரு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு பெரிய வேலை பண்ணிட்டான் போல, அவனை மர்டர் வேறு அப்படின்னு வேற ஒரு கூப்பிட்றானா. இந்த பட்டப்பேரை கூப்பிட்டோன்னு இவனுக்கும் செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. நான் அவனை கொல்ல மாட்டேன், இந்த இடத்துல நான் அடிச்சு தான் போட, ஏன்னா பசங்க வர வரைக்கும் நான் சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு பெஸ்டிசைட் சொல்ல உடனே அப்படின்னா பசங்க இன்னும் இங்கே வரலையான்னு சொல்லி விட்ஜின் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு எம்சி இங்கே முடிச்சு விட்டு அவன் இங்கே தப்பிச்சு உள்ள ட்ரை பண்ணுறான் போல. ஏதோ ஒரு பெரிய ஜித்த வேலையை பார்த்து விட்டுட்டு இருக்காப்ல. பாஸ்ட்டுக்கு பிக்க சம்பந்தம் கிடையாது, பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை வச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கவே கூடாது. அப்படி பேசுறதா இருந்தால் வச்சுக்க, முதல்ல நீ பயந்து ஓடாமல் போயிட்டு மேரி கெமிக்கல் சாரி கேட்கணும், அதே நீ பண்ணல, நீ என்னைய வந்து பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வின்ஜின் நம்ம பெஸ்டிசைடை பார்த்து கேட்கும்போது இவங்களுக்குள்ள இருக்க ஹிஸ்டரி ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு ஏடாகூடமான ஃபைட் அங்கே போய்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களா. அதில் ஜூடோ டெக்னிக்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி ஜூடோவை எவால்வ் பண்ண மாதிரி இன்னொரு டெக்னிக்கும் இருக்கும், ஜப்பான்லேருந்து வந்தது, அதோட பேர் கூடோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கா அந்த வின்ஜின். அங்கேருந்து அப்படியே அந்த ஜிங்ஜாங்க காட்டினாக்கா அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹாஸ்டலோட ஃபுல் பவரை காட்ட போகிறான். ஏன்னா கன்னு வந்து சொல்லியிருப்பான் இருக்கிறதுல அந்த 4 ஆர்கனைசேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பர்ஃபெக்டானவங்க, அவங்க செம்ம ஸ்ட்ராங்கானவங்க, எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு தோதுபடுற மாதிரி ஒரு கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லையே நினச்சாக்கா ஹாஸ்டல் பிஏ ஈஸியாக அழிச்சிட முடியும். அப்படிப்பட்ட பொட்டன்ஷியல் உள்ள அந்த கேங்கு ஃபுல்லாக சேர்ந்துருக்கு. அதோட 100% பவரை பார்க்க போகிறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. என்ன விஷயம்னா இவனுங்களுக்கு எதிர ஒரு 100-200 பேர் இருந்தால் கூட அவனுக்கு 4-5 பேர் சேர்ந்து ஈஸியாக அடிச்சு போட்டுறானுங்க. பட் அவங்களுக்கு எதிர இருக்க அந்த 20 பசங்க எல்லாமே குழந்தை பசங்க. இந்த மேட்டருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆலிவாங் எல்லாரையும் அப்படி தான் அதை பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். ஆக்சுவலி அவங்களை சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் யாரும் தெரியாத போது எடுத்து வளர்த்து நம்ம ஈலைக்கு என்ன மாதிரியான லைஃப் இருந்தாலும் அதே லைஃப் அவங்களுக்கு கொடுத்து அவன் வந்து அடிக்காம கூட பார்த்துட்டு இருந்திருக்கான். ஏன்னா அடிக்காம இருந்தால் தான் ட்ரஸ்ட் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த சைக்கோ போட கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கான். அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அபேண்டன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க இருந்த ஃபேமிலி எல்லாமே விட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆலிவாங்க அவனை விட்டு போடுறதுன்னா ஆலிவாங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. குழந்தைங்களா இவங்க என்ன அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அப்போ என்ன பண்ணோம், டாடி ஹர்ட் பண்ண என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்டாக்கா அவங்களை நாங்கள் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட மண்டையில் ஒரு கமெண்ட் மாதிரி வந்து ஈகி வச்சிருக்கான் போல. அவங்களும் இவங்களை கொள்றதுக்காக கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எந்த பாவமும் அறியாத அந்த குழந்தைங்களை ஹர்ட் பண்ணுறதுன்றது இவங்க பண்ண மிகப்பெரிய பாவமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த இது வந்து இப்படியே முடிய போதா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரா நீங்கள் குறுக்காலம் இருக்கீங்க பஞ்சா பதேசிங்களா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை யாரோ ஒருத்தர் மிரிப்பா யாருன்னு பார்த்தா நம்ம லோகன் தான். லோகன் மெயினாக இங்கே வந்தது ஜோயியோட பிக்சரை யாரோ வச்சிருக்காங்கன்றதா. அதுக்கான ஃபோனை கண்டுபிடிச்சான் போல. அதனால் அந்த ஃபோன் எடுத்தோடனே நான் வீட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் குழந்தைங்களா இருக்கும் இல்லையா, அவன் அடிக்க ட்ரை பண்ணும்போது அவன் சும்மா ஓடாடா, அவனே ஒரு சைக்கோதா. அதில் அங்கே இருக்க குழந்தைங்களாம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைங்களும் பயந்து ஓடுது. ஐயோ மான்ஸ்டர் சரியான சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சீன் ஆக்சுவலி வந்து ரொம்ப இன்டென்ஸாக போக வேண்டியது. அந்த குழந்தைங்களா சேர்ந்து பீட் பண்ணும்போது எப்போ அந்த பசங்க தப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லோகன் வந்து ஈஸியாக அந்த குழந்தைங்களை அடிச்சு போட விட்டுறோடா. அதுக்குள்ளே பயந்து ஓடிது. இப்போ பிளான் பி வந்து மொத்தமாக சொதி போச்சு. ஆலிவாங்க தனியாக மாட்டிக்கிட்டாப்ல தொக்கா. ஆக்சுவலி இந்த 4 க்ரூஸில் ஒவ்வொருத்தரோட ஹெட் ஃபைட்டும் வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க. பட் ஆலிவாங்க ஃபைட் பண்ண மாதிரி காமிப்பாங்க. இவன் வந்து செம்ம ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் அப்படின்ற மாதிரி கன் சொல்லியிருப்பான். ஏனென்றால் இருக்கிற கேங்கில் ஆல்ரெடி சொன்ன இல்லையா இவங்களுக்கு வந்து பயங்கரமான கிரிமினல் ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லை ஆலிவாங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வெறும் இந்த இடத்துக்குள்ள மட்டும் தான், சிவில் சிட்டிக்குள்ள மட்டும் தான் வந்திருக்கும். அதுலேயே வந்து ஏகப்பட்ட ரனவே ஃபேமிலிஸ் பயங்கரமான காசில் மேக் பண்ணிட்டு இருப்பான். அவன் நினச்சிருந்தானா அதை விட்டு வெளியே போயிட்டு வேற இடங்கள்லையும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆலிவாங் வெளியே போகவே இல்லை. அதுக்கான மெயினான ரீசன் இருந்தது அவன் ஹாஸ்டலில் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதாவது ஃபர்ஸ்ட் கன் அவனை மீட் பண்ணும்போது உனக்கு சுத்தமாக டேலண்டே கிடையாது, நீ வேலைக்கு ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாப்ல. ஏன்னா இவனுக்கு இருக்க பாடும் மெடிக்கோர் பாடி தான், அவனுக்கு வந்து பெருசாக பொட்டன்ஷியல் கிடையாது, பயங்கரமான ஜெனட்டிக்ஸ் கிடையாது அண்ட் திறமையே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறப்பாப்ல. அது ஆலிவாங்க்கு பிடிக்காது. இது ஃபேரே கிடையாது, எனக்கு வந்து சண்டை போடுன்னு சொல்லி தரேன்னு சொன்னீங்களே. ஆமாம் சொன்னேன். முறையாக எந்த ஒரு திறமை எந்த ஒரு கர்மந்திரமும் இல்லாத உன்ன மாதிரி ஒரு ஆளாக பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் டேலண்ட்டே இல்லைனாலும் உங்ககிட்ட டிஃப்ரெண்டான விஷயம் என்ன தெரியுமா, நான் இவ்வளோ அடிக்கிறேன் என்ன பார்த்தே பயப்பட மாட்டேன் அப்படின்னு கேட்குறப்பல. கன்னு பார்த்தே அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது உனக்கு கிடையவே கிடையாது. அவன் ஹியூமனானே டவுட்டாக இருக்க அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலி சயின்டிஃபிக்
சயின்டிஃபிக்கலி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எவ்வளோ அடிச்சாலும் வந்து அவங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகாது அண்ட் எமோஷன்ஸை காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கன் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் இருக்க யாரை வேணாலும் என்னால் மான்ஸ்டராக மாற்ற முடியும், எல்லாரோட பாடி ஷேப்பு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி இவனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கான். ஆனால் ஆலிவாங்க்கு அதை கற்றுக்க வேண்டாம், எனக்கு வந்து வேற ஒன்று தான் வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவனே பிரசன்ட்ல காமிச்சா அந்த ஃபைட்டில் எடுத்தோடனே மேக்ஸ் டேரக்ட் சேர்ந்து ஆலிவாங்க அடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனோட கையை பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் பண்ணுறான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கல, இதோ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே அதை வந்து டிஸ்லோகேட் பண்ணிட்டு அது திருப்பி ஒட்டிக்குவாப்ல. ஏன்னா அது வந்து அவனுக்கு ஈஸியாக போட்டு அட்ஜஸ்டபிள் டாய்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உடச்சிட்டு திருப்பி மாட்டுற மாதிரி அந்த மாதிரி அவன் உடம்பு திரும்பி மாட்டிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பெயின்ன்ற ஃபீலே இல்லை இல்லையா? ஸோ அதனால அவனுக்கு அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் அதே விஷயத்தை மேக்ஸ் அண்ட் டேரக்ட் திரும்பி பண்ணாக்கா அவங்களுக்கு பெயின் ஃபீல் ஆகும். அதனால அந்த இடத்துல அவனுங்களையும் தோக்கடிக்கப்படுறாங்க. இவங்க 2 பேரும் டெக்னிக்ஸ் ஈஸியாக டைரக்ட் பண்ணி ஆலிவாங் அனலைஸ் பண்ணானா இல்லை கன்னு சொல்லி கொடுத்த டெக்னிக்கா என்னன்னு தெரியல. அவங்க அவனுக்கு பெரிய ஆப்போனண்டாவே வந்து தெரியல. ஸோ அவன் ஆலிவாங்கோட பவர் என்னன்றது இந்த இடத்துல நமக்கு வந்து காமிக்கிறாங்க தெல்ல தெளிவா. ஆலி அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான், நீங்க யோகான் அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்றீங்க, ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோகான் அளவுக்கு தான் இப்போ இருக்கிற அவன் ரொம்ப டிஃப்ரெண்டானவன். ஏன்னா யோகான் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிட்டான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ அதை ஸ்ட்ரென்த் தான் வந்து இந்த மேக்ஸ் அண்ட் டேரக்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணல, ஏன்னா வெளியே போய் வேலை செஞ்சிருக்கானுங்க. ஆனால் அந்த டைம் ஆலிவாங் சும்மா உட்காந்துட்டு இல்லை, அவன் பயங்கரமான ட்ரைனிங் எடுத்து அவனுமே வந்து அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணிருக்கான். ஸோ 2 பேரும் இவங்களுக்கு வந்து குழந்தை தான். இப்போ கன் கிட்ட ஒன்று கேட்டிருப்பான் இல்லையா, அதாவது எனக்கு டிஃப்ரெண்டான மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் தெரியல, பட் அவன் சஜஸ்ட் பண்ணது மீறி அவன் சொல்லியிருப்பான். ரெக்ரெட் பண்ண மாட்டேன்ற மாதிரி கேட்டான், ஆமாம் தலையாட்டுவான். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இவன் ஈலாய் ஜாங்கோட ஃபேக்கான காப்பி, இவனோட மறுபக்கம் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அவனுக்கு தேவையானது எல்லாமே ஈலாய் ஜாங்க தான். அதனால தான் அவனால் முடிஞ்சாலுமே அவனோட இன்ஃப்ளூன்ஸை வெளியே எடுத்துட்டு போகவே இல்லை. இவன் நினைச்சிருந்தா தான் அந்த 4 crew எப்பயும் ஒன்னாக்கிருக்கலாம். ஆனால் அதை அவன் பண்ணவே இல்லை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பணம் சேர்க்கிறதோ இல்லை 4 crewக்கு ஹெட் ஆகிறதோ அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அவனுக்கு தேவையானதெல்லாம் இந்த ஹாஸ்டலை கம்ப்ளீட் பண்ணும், ஈலாய் ஜாங்க அவனுள்ள ஒரு தினம் மாற்றணும். அதுதான் இப்போ நம்ம வாரன் சானனும் இவன் அடிக்க ஆரம்பிச்சிருவாப்ல. என்னதான் அவனுக்கு பெயின் ஃபீல் ஆகலனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அடிச்சு வந்து செத்துருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, சயின்டிஃபிக்கலி இந்த மாதிரி விஷயம் இருக்குது, பெயினை ஃபீல் பண்ண முடியுதுன்னு. அவங்களாம் வந்து சீக்கிரமாகவே செத்துருவாங்க. ஏன்னா பெயினை ஃபீல் பண்ண முடியுதுன்றதுனால அவங்களுக்கு என்ன அடிப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ சில டைம் கிரிட்டிக்கல் இன்ஜுரிஸ் பட்டாலோ அவங்களாம் வந்து எங்க ஏஜில் இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆலிவாங் சும்மா ஒரு மாதிரி இல்லை, அவன் கையில் ஒரு கட்டை எடுத்துக்கிறாப்ல. அவன் வந்து நம்ம ஈலாய் ஜாங் என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறாரோ அதே தான் அக்கிடோ தான் கற்றுக்கினா போல. ஏன்னா வாரன்ஸ் அவங்க போட்டு பயங்கரமாக பெரட்டி எடுக்கிறான். அதெல்லாம் பார்க்குற ஜிங்சாங்க்கு அவன் எந்த அளவுக்கு வந்து மோசமானவன், எவ்வளோ பவர்ஃபுல்லானவன்றதையும் தெரிஞ்சுக்கிறாப்ல. ஆல்ரெடி ஹாஸ்டலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கான்ஃப்ளிக்ட்லாம் போயிட்டு இருந்தது. ஆனால் அது எல்லாத்தையும் தவிர்த்து இவன் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கானா அவனோட பொட்டன்ஷியல் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அடி வாங்கின பிறகு ஈலாய்க்கு தெரிஞ்சு போயிது இவன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு நாம தான் ஏத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவனுமே அந்த கட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காப்ல. 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி இப்போ இந்த ராத்திரி வந்து ஹாஸ்டல் ஒரு ஆர்கனைசேஷனாக மாறப்போகுது. ஒருத்தருக்கு அடியில் அது வரப்போகுது, பிரிய போகிறது கிடையாது. அது யாருன்னா இந்த ஃபைட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதோட புது லீடராக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிங்ஜாங் பார்த்துக்கிட்டே இருக்கல. 2 பேரும் கிட்டக்க வருவாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா லைட்டாக ஆலிவாங் மேலே அடிக்கும். என்னன்னு பார்த்தா பஸ் எடுத்துருந்து ஒருத்தர் சொருவி ஆலிவாங் அடிச்சு போட்டுருவாப்ல. அடிச்சது வேற யாரும் கிடையாது, அன்னைக்கு ராத்திரி வின்னராக போகிற அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த பைத்துக்கார ஜேம்ஸ் இருக்கா இல்லையா, அவன் தான் வந்திருக்கான். அது அந்த ஜிங்ஜாங்கோட பிளானா என்னன்னு தெரியல. ஏன்னா கேட்க போக்க நான் சிரிக்க ஆரம்பிக்கிறாப்ல. ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட்ஸை பார்த்தா அதை கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி கேட்க போக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காப்ல. நான் தான் சொன்னல, அவன் சும்மா சும்மா குறை சொல்லிட்டே தான் எனக்கு வண்டி ஓடனான்னு சொல்லிட்டு அதை வச்சு ரிவெஞ்ச் எடுத்தா என்னன்னு தெரியல. சிறிது நேரத்துக்கு முன்னாடி காட்டுவாங்க ஜிங்ஜாங் ஒரு பயங்கரமான பிளானை போட்டு வச்சிருப்போம். லாலிபாப்ஸ் எல்லாம் வச்சு அவன் எதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம பசங்களுக்குள்ள வந்த சண்டை, அதாவது ஜாக் வர்சஸ் டேனியல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட சண்டே அவங்க ஆல்ரெடி மைண்ட்குள்ளே டெசிக்னேட் பண்ணி வச்சிருக்கான் போல. இப்போ படசு ஒரே லாலிபாப் இருக்கு, அதுதான் அந்த ஆலிவாங். அவனை எப்படி டிஃபீட் பண்றதுன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அதை ஒட்டுமொத்தக்கு எங்கேயும் இவனுக்கு அடியில் கொண்டு வந்துன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டான் போல. அவங்களை பிட்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதுக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே பிக் டீல் சமாளிக்கணும், அதே மாதிரி ஆலிவாங்கி சமாளிக்கணும். அந்த நேரம் பார்த்து ஜேம்ஸ் சொல்லுவான்ட்டு, என்ன பிள்ளை ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்க போல, சாக்லேட் வச்சுக்கிட்டே நீ மட்டும் தனியாக அமைக்கிட்டு இருக்கியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன ஆர்டிஸ்டாலே ஏலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கேன். இந்த சைக்கோ ஏன்டா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்ஜாங் நினைச்சுக்கிட்டே இருக்கானா. அவன் கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இவனை ஏன்டா ஆலிவாங் கூட வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓ இந்த லாலிபாப் ஆலிவாங்க சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடாப்ல. அதாவது ஜிங்ஜாங்கோட பிளான அவன் புட்டு வைக்கிறான். ஆலிவாங்க முதுகுல கொத்த போறான்றது அவன் தெரிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு ஆச்சரியமாக இருக்கு, இந்த மென்டருக்கு எப்பறம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பறம் நீ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டா, பார்த்தாலே பச்சையா தெரியுதுன்ற மாதிரி சொல்லும் போது தான் தெரியுது அவன் பைத்தியக்காரன் சைக்கோ தான். ஆனா அவன் வந்து மூளை இல்லாத முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பிளானை ஈஸியாக அவன் கெஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலி இவன் என்ன பிளானை பண்றான்றதை அவன் சொன்ன உடனே அவன் ஒத்துருந்து இருக்க மாட்டாப்ல. ஆனால் அவனுக்கு பச்சையா தெரிஞ்சு போயிட்டு, நீ உருட்டா தம்பி, நான் வந்து உம்மஞ்ச பார்த்தாலே படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவோ இந்த சைக்கோ கிட்டது எப்படி தேய்க்கிறதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். கையை கொடுத்து நாம 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாப்ல. அதாவது ஆலிவாங்க முதுகில குத்துற பிளான்ல இவனுமே ஜாயின் பண்ணிக்கிறேன்றாப்ல. ஸோ இப்போ இன்னொரு விஷயமும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஜெரிக்குவான் அமிச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெரி இங்கேருந்து நான் ஏமாத்துறது தெரிஞ்சு இவனை முடிச்சு விட்டுருப்பா இல்லையா. ஸோ அதனால தான் அவனை அமுச்சு விட்டாப்ல, உன்னோட வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆலிவாங்க தனியாக இருக்கும்போது அவனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஜேம்ஸ் அவனே வந்து கை கொடுத்தான், அதை இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். அவ்வளோதான். கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தனா இந்த பிளானில் எதனா ஒரு சொதப்பல் வந்துருந்தனா அடி வாங்கினது ஆலிவாங்க இருந்திருக்க மாட்டான், ஜிங்ஜாங்க தான் இருந்திருப்பான். ஆனால் இவனுக்கும் ஜேம்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி யோசிக்கல. ஜேம்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாப்ல, எப்போ பார்த்தாலும் என்ன வண்டி ஓட்ட சொல்கிறீங்களே, என்ன வேலை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, யாரா எனக்கு வந்து சம்பளமே கொடுக்காம இந்த மாதிரி வேலை வாங்குறான்னு சொல்லிட்டு அந்த கிரஜி வச்சிருப்பாப்ல. அதாவது இவனை மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா வேலை சொல்லிட்டாங்களா, அது ஒரு கடுப்பை வச்சுக்கிட்டு
பேசிக்கிட்டு ஆலிவாங்க பஸ் விட்டு அடிச்சிட்டான். எந்த அளவுக்கு சைக்கோன்னு பார்த்துங்களேன். ஸோ தங்களை யாரும் வந்து அப்படி கீழ் நோக்கி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச பிறகு ஜேம்ஸுக்கு ஆக்சுவலி வேற ஒரு விஷயம் தேவைப்படுது போல. அங்கே இருக்க அந்த குழந்தைங்களும் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ ஜிங்ஜாங் டைலாக பேச ஆரம்பிக்கிறான். கி என்னோட மாஸ்டர் பீஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு அப்படின்னு. என்னடா மாஸ்டர் பீஸ்னு உளறிட்டு இருக்க அப்படின்னு ஜேஸ் பார் கத்திட்டு ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருப்பாப்ல. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து இதுக்கு முன்னாடி காட் டாக்ல இருக்கும்போது யோகான முதுகுல குத்துறது தெரியும். ஆனால் காட் டாக் டீம்ல இருந்த எல்லாருமே உன்னோட டீம்ல முன்னாடி இருந்தாங்கன்றதால தான் அதை பண்ண முடியுது. ஆனால் ஹாஸ்டலுக்குள்ள இந்த ஹாஸ்டலையும் பெட்ரே பண்ணுவா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஹாஸ்டல் மெம்பர்ஸ் அவனை சும்மா விட மாட்டாங்க. ஆமா நான் ஒத்துக்கிறேன், ஆலிவாங்கன்னு அடிச்சிட்டு தான். ஆனால் அதுக்காக அவன் கூட இருக்க ஆட்கள்லாம் உன் பக்கம் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கனவு கூட நினச்சினே இருக்காது. நீ இந்த இடத்துல வந்து அடிவாங்க தான் போறேன்னு சொல்லிட்டு ஜேஸ் பேசிக்கிட்டே இருக்கல. நான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ண ஜேஸ் பார்க் நீ தான் இதை ஜே ஹையோட பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உன்னை முதல்ல பிளான்ல இருந்து தூக்கினேன். இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே என்ன தெரியுமா, அது ஒன்று செடியூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்குல்ல, ஆக்சுவலி அங்கே தான் ட்விஸ்டே வைக்கிறாங்க. அது வந்து இது ஜிங்ஜாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தது கட்டையை தூக்கி ஜேஸோட மடையில அடிச்சு போட்டுருது. இவ்வளோ நேரமா இவனை ஏமாத்துறதுக்காக தான் அந்த பொண்ணை அவன் கூட சுத்த வச்சு அந்த டைம் மூலியமா வந்து இவனோட பிளானாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டான். அந்த பொண்ணோட ரியல் ஃபேஸையுமே காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் வந்து ஃபர்ஸ்ட் யோகான் மீட் பண்ணும்போதே அந்த பொண்ணு வந்து பார்த்துருப்பான். ஸோ அதனால தான் ஜேஸ் வந்து வார்ன் பண்ணி விட்டுருப்பாப்ல, நீ ஏன்டா அந்த பொண்ணு கூட சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தெளிவோ சொல்லியிருக்க மாட்டான் இது வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. இப்போதான் வேஸ்காக்கும் ஞாபகம் வருது. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போயிட்டு ஜிங்ஜாங்லாம் அடிச்சு போட்டிருப்பான் பார்த்தீங்களா. அப்போ இந்த பொண்ணை பார்த்துருப்பாப்ல. பட் அவனுக்குமே ஞாபகம் வந்துருக்காது, ஏன்னா ஹேர் ஸ்டைலாம் வேற மாதிரி வச்சது மேலே. இப்போ அவனுக்கெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ ஜேஸுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கிங் ஆகி போயிடுது. ஏனென்றால் தலைவன் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஆக்டிங். அந்த கேண்டிஸ் கூட ஒரு ரீசனுக்காக வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அந்த கேண்டியை வச்சு அந்த பொண்ணு வந்து மயக்க விட்டுருப்பா. தேவையில்லாமல் பேர்ட் கில்ஸ் டிவோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணு கூட வந்து தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷனாக தான் போகும். ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இது வரைக்கும் எல்லா போட்ட பிளானுமே வந்து ஆக்சுவலி ஜேஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா அவன் தான் மெயின் பிரெயின்ன்றதுனால அந்த ட்ரெயின் சீட்டில் மீட் பண்ணதுலேருந்து எல்லாமே. ஆனால் ரிஸ்கான மூணா யோகானை மீட் பண்ணதான். ஆனால் யோகான் அந்த இடத்துல இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்காத விஷயம் என்ன தெரியுமா, அவன் வந்து அவனுக்கு கீழே இருக்க யாரையும் ரிமெம்பர் பண்ணிக்க மாட்டான். அதனால தான் அவன் தப்பிச்சான். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இன்னொன்னுத்தையும் உடைப்பாங்க. இப்போ அவன் எல்லா பிளானும் வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கானா. முதல்ல வந்து ஜேஸ் வந்து இந்த மாதிரி செடியூஸ் பண்ணுறது, அப்புறம் ஜே ஹையை செப்பரேட் பண்ணுறது, இது மூலியமாக ஹாஸ்டல் ஆப்ரேட் பண்ணுறது. ஆனால் இன்னொருத்தவங்களோட டீம் எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு கசிங்கமா இல்லையா, அது மட்டும் வருது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு செல் பண்ணிருக்கேன்னு ஜேஸ் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் முதல்ல இது இன்னொரு டீம்னு சொன்னியே, நான் ஹாஸ்டலுக்குள்ள எப்போ வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணிட்டு இருப்பாப்ல. என்னன்னா அந்த பசங்களாம் அடிக்கிறதுக்கு வரும்போது குறுக்கால செத்லி போயிட்டு அடிப்பாப்ல. அந்த செத்லி யார் தெரியுமா, கே ஹவுஸோட மெம்பர். அதாவது ஜிங்ஜாங் முதல்ல ஒரு கேங் வச்சிருந்தான் பார்த்தீங்களா, அதை கூட அடிச்சுட்டு காட்டாக மாற்றி விட்டான் யோகான். அந்த கேங்கோட ஒரிஜினல் மெம்பர் அந்த பையன் தான் அவன். ஃபர்ஸ்ட் யோகான் வந்து இவங்களை அடிச்சுட்டு அந்த கேங்கை வந்து காட்டாக மாற்றின பிறகு இவங்களால சர்வே பண்ண முடியாதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா, செத்து வந்து இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா ஜிங்ஜாங். டே நீ வெளியே போயிட்டு வேற எதனா டீமை கிரியேட் பண்ணி அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ வந்து அங்கேயே காத்துக்கிட்டுன்ற மாதிரி சொல்ல அவனை அழுதுகிட்டே வெளியே போயிட்டு ஒரு சின்ன கேங்கை உருவாக்கி வெளியே சார்ந்துட்டு இருப்பாப்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் அவனை இன்வைட் பண்ணுவாங்க. வந்த பிறகு ஹாஸ்டலில் அவன் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு அவனோட டீம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருப்பாப்ல. ஃபைனலாக வந்து இப்போ ஜிங்ஜாங் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துருக்கிறான். ஸோ அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த பிளான் வந்து போட்டது எல்லாமே அவங்களோட ஹவுஸ் சர்வே ஆகணுன்றதுக்கு தான். பேர் வேணா மாறி இருக்கலாம், கே ஹவுஸ், காட் டாக், அதுக்கப்புறம் இப்போ ஹாஸ்டல், ஏன் பிக் டீல் அப்படின்னு கூட மாறி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே சர்வைவல் மட்டும்தான். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டல்ஸ்ன்ற மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் எந்த மச்சத்தை ட்ரை பண்ணாலும் அவங்க சர்வை பண்ணும். அதுதான் அவனுக்கான மேட்ரு. ஜிங்ஜாங் பொறுத்த வரைக்கும் அதான். இது எல்லாமே ஜிங்ஜாங்கோட பிளான் தான். ஜிங்ஜாங்க்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே அவன் சர்வே ஆகணுன்றது தான். ஸோ இப்போ கே வந்து ரீசெக்ஷன் பண்ணிட்டானா, அதாவது அதில் ஓல்டு பாய்ஸ் இருக்கிறானுங்க அண்ட் கே குரூப்போட பழைய பசங்க இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் சேர்ந்து அந்த புது கேங் உருவாக்கி இவனுங்க தனிப்பட்ட முறையெல்லாம் போகிறது கிடையாது. கேங் டம்மில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் கூட போய் சேரப்படுறாங்களா, அதான் இன்னொரு மேஜர் ஃபோர்க்கு. அவங்கள பற்றி இது வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் தரல. அவங்கள பற்றி இதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பிக் டீல் வந்து முன்னாடி இந்த மாதிரி இல்லை. பிக் டீலுக்கு முன்னே இருந்து அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கிடையாதுன்றதுனால தான் இவன் சர்வே ஆகணும்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ் போய் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறான் போல. இங்கே இருக்கிற பசங்களை அடிச்சு போட்டுறான். எல்லாருமே வந்து ஈஸியாக டயர்டாக இருக்கிறானுங்கன்ற மாதிரி நினைக்கும் போது வாரன் ஷானை நான் முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காப்ல. சரி இவங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு பேசினே இந்த வாரன் ஷா டக்குன்னு பார்த்தா ஆலிவாங்கோட பாடி காணும். அதாவது எல்லாமே ஆரம்பிச்சு அந்த இடத்துல திரும்பி வந்து இப்போ போகிறாங்க அதை முடிக்கிறதுக்காக ஹாஸ்டலுக்குள்ள. அதாவது அந்த பில்டிங் இருந்தது இல்லையா நம்ம சாலியாக்கோட வீடு, அந்த வீட்டுக்குள்ள போகிறாங்க. எதுவும் பண்ண வேண்டாமான்ற மாதிரி பசங்க கேட்கும்போது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜிங்ஜாங் சொல்கிறான். ஏனென்றால் ஆல்ரெடி அவன் போட்ட எல்லா பிளான் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆலிவாங்க ஆல்ரெடி தெரிஞ்சு போயிட்டு இருக்கு. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, சிம்பிளாக டே நீ வேணா எடுத்துக்கோ, ஆனால் வந்து அவனை மட்டும் எனக்கு கொடுத்துரு, அதான் ஈலை மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் டீமு இந்த கண்ட கரமாதிரி எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, பணம் பொருள் எதுவுமே தேவையில்லை, அவனுக்கு ஈலை ஜாங் மட்டும் தான் தேவை. ஸோ ஃபைனலாக அதை வந்து ஆசைப்பட்டு கேட்டிருப்பான். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஜிங்ஜாங் அவனை விட்டுறான். சரி அவனை செட்டில் பண்ணிக்கிட்டோம் அந்த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரியுதா எல்லா மேட்டரும் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆலி ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கட்சியில் அவன் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு தோணிருக்கான். ஆனால் அது எல்லாமே அவன் தெரிஞ்சு தான் வந்து பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு தேவையான விஷயத்தை அடையணுன்றதுக்காக இப்போ ஹாஸ்டலுக்குள்ளே தீ வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் நம்ம ஆலிவாங்க. எல்லாத்தையுமே எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈலாயும் உள்ள என்ட்ரானவனு ஒரு மாதிரி பயங்கர கடுப்பில் தான் இருக்காப்ல. ஆலிவாங் நான் அவனை வந்து மீட் பண்ணிருக்க கூடாது, ஏன்னா மீட் பண்ண மூலியமா இவனொரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையில் மொத்தமாக விளையாடின ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறதே நம்ம ஆலிவாங் தான். ஸோ என்னால் கிரியேட் பண்ண ப்ராப்ளமான உன்னை வந்து முடிக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தோடனே அவ்வளோதான், எனக்கு தேவையான விஷயங்கள் கடைசியில் எனக்கு கிடச்சிடும், அதுதான் ஆலிவாங்கன்னு சொல்லிட்டு அவனை தலைமுடியில் கட்டிட்டு சண்டைக்கும் ஸ்டார்ட் ஆகிறாங்க. இதுதான் ஹாஸ்டலோட எண்டாவே இருக்க போகுது. அதாவது இந்த ஃபைட்டை பொறுத்து தான் ஹாஸ்டலோட ஆர்க்கே அப்படியே கன்க்ளூட் பண்ணாங்க நெக்ஸ்ட்
சாப்டர்ல. இப்போ வெளியே இருக்க ஹாஸ்டல் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள தானே நம்ம பிக் டாடி இருக்காரு, அதாவது ஈலா ஜாங்கு, புது டாடி, பழைய டாடி 2 பேரும் உள்ள தான் இருக்கிறானுங்க. ஸோ நம்ம புது டாடி கில் பண்ணி பழைய டாடியை பீட் பண்ணோம் அப்படின்னா அவர் நம்மள அங்கிளை ப்ரமோட் பண்ணுவார்லன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு உள்ள போனாங்க. ஆல்ரெடி அவங்க ஒருத்த கூத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கான். யாரு? நம்ம வாரன் சாணன் தான். அவன் வந்து தெரிஞ்சிருக்கான். இவ்வளோ வேலைகள் அவன் பண்ணது இல்லாம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஆலிவேங் அந்த அளவுக்கு போயிருக்கான்னா அப்போ இந்த இடத்துல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியது அவங்க 2 பேரோட பிரைவசி. அதுக்குள்ள எவனும் தலையிடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வெளியே உட்காந்துட்டு இருக்கான். எல்லாம் பண்ண தலை டைலாக்லாம் பேசுகிற மாதிரி, இது எங்களோட இடம், எங்களோட பிஸ்னஸ், இதை நாங்கள் பார்த்துருவோம், வேற யாரோ இதில் மூக்கு நுழைக்கவே கூடாது, என்னை தாண்டி முடிஞ்ச அவங்கள போய் தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல தடுக்கும் போது அப்படியே கட் பண்ணி உள்ளார காமிச்சா ஆலிவாங்க பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு சஃபகேட்டிங், அதாவது ஒரு மாதிரி மூச்சே விட முடியாத மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்தானும். அதாவது கிளியே பிடிச்சி குண்டில் அடிச்சு பாட தொல்லிக்கிற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சு காட தொல்லிக்கிற உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவான் போல, கவிதையாக பாடுவான் போல. ஏனென்றால் அவனோட லைஃப்ல அவன் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன படிக்கணும், யார் கூட பேசணும், எல்லா விஷயங்களுமே அவனுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாமல் எல்லாத்தையுமே வேல்யூ செட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் தான் அவனை வழி நடத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால அவனுக்கு ஃப்ரீடம் இல்லாததுனால ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருந்தது. அப்போதான் ஈலா ஜாங்க பார்த்துருப்பான், அவன் எவ்வளோ ஃப்ரீடமாக வந்திருக்கான், எவ்வளோ விஷயங்கள் அவனால் செய்ய முடியுது அப்படின்னு. இவனை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சூசைட்லாம் பண்ணிடுவான் போல, இவனுக்கு பெயினே ஃபீல் ஆகாது இல்லையா. அப்போ தான் இவனுக்கு சுதந்திரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தான் விஷயங்கள் வந்து எப்படி, அதாவது புக்கில் சொல்லிக் கொடுக்காத விஷயங்களை வெளியே எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றது ஈலையை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாப்ல. அவனை மாதிரி மாறணும், அவனோட கடவுளாக மாறிடான். குறுக்கில் வந்து அப்பப்போ இவன் ஏதோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி காட்டாங்க பார்த்தீங்களா, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து மெடிசன்ஸ் மட்டும் தான் இவனோட இந்த சிண்ட்ரோமுக்காக கொடுக்கறது போல. அதை மட்டுமே அவன் சாப்பாடு மாதிரி நிறைய தின்னுட்டு இருந்திருப்பான். இப்போ வரைக்கும் அது தின்னுட்டு தான் இருக்கான். இவ்வளோ நாள் காத்திருந்து கடைசி ஈலா ஜாங்க அவன் மீட் பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் கோவம். அந்த கோவம்னால பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். எதுக்கு என்ன விட்டு போடன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈலை அதை பற்றி கண்டுக்காம மூஞ்சில் போட்டு பொக்குன்னு செம்மடி அடிக்கிறாப்ல, ரத்தம் வர இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட்டை வந்து நான் சென்சார் பண்ணி தான் காட்டணும் போல. ஏன்னா அது அப்படி தான் இருக்கும். ஒருத்தனும் வந்து ஒருத்தனை கொள்ளணுன்றது ஒரு எய்மோட அடிச்சுட்டு இருப்பானுங்க. மாற்றி அது ஒரு லெஜிட்டான ஃபைட்டே நீங்கள் சொல்ல முடியாது. ஏடாகூடமான ஃபைட்டு எப்படின்னா போட்டு சாவடிச்சுன்னு சொல்லி அப்போ வந்து சொல்லிட்டு இருந்திருக்காப்ல. என்னன்னா இந்த மாதிரி எதுக்காக என்ன நீங்கள் சேர்த்துக்கவே இல்லை, எதுக்காக நான் உங்களோட பாட்டை வந்து மாறவே இல்லை, ஏன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நானும் வீட்டு விடுத்துன்னு ஓடி வந்தேன்ற மாதிரி கேட்டா, டே உனக்கு திரும்பி போகிறதுக்கு ஒரு இடம் வந்துச்சு, அதனால தான் உனக்கு சேர்த்துக்கலன்னு சொல்கிறாப்ல. இல்லை எனக்கு இங்கே ஒரு சின்ன விஷயம் புரியவே இல்லை அப்படின்னு பார்த்தா ஹீத்தர் கூட தான் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் ஹீத்தர் சேர்த்துட்டாங்க, ஆலியை சேர்த்துக்கவே இல்லை. அது ஏன் காரணம் சொல்லி நமக்கு சில இடங்கள் வந்து புரியாது. இவன் வந்து இவனை பார்த்து தப்பா இன்ஸ்பயர் ஆகிறான்றதை நம்மளால ஏற்றுக்க முடியும். பட் அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஆலி இவனுக்கு வந்து திரும்பி போகிறதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அதனால அவனை சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இதுதான் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்திச்சு போல. அப்படி பேசிக்கிட்டே இருக்கல கடுப்பான ஆலி வந்து இவங்க கூட கண்ணாம்பூச்சி ஆடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. கண்ணாம்பூச்சினா தெரியும் இல்லையா அவனுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிறாங்க. அப்போ கன் பேசின விஷயங்கள் சிலது இவனுக்கு ஞாபகம் வரும். என்னன்னா இதோட நிறுத்திக்கலாம் அப்படி சொல்லி சில டைம்ல கன்னே ஃபைட் நிறுத்திடுவான். எதுக்காகனா, டே இதுக்கு மேலே போனால் நீ செத்துருவேன், பாடி ஒரு டைம் பாம் மாதிரி, அது எப்போ வெடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பாடி வச்சு நீ ஃபைட் பண்ணியிருந்தா உனக்கு லிமிட்ன்ற ஒரு விஷயம் கிடையாதுன்றதுனால நீ செத்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அதுதான் இவனுக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜ். அப்போனா வந்து இந்த ஃபைட் எப்படி நிறுத்துறதுக்கான காரணம் வந்து இவன் இவ்வளோ வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு கொள்றதுக்காகலாம் உள்ள கன் வந்து இவனை ஒரு வேல்யூபிளான ஆசெட்டாக தான் வச்சுட்டு இருந்திருக்காப்ல. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து அவனை ட்ரெயின் பண்ணீங்களே, இல்லை அவன் செம்ம ஸ்ட்ராங்கான்ற மாதிரி கேட்டான். அவன் அன்பிலிவபிளி ஸ்ட்ராங் தான், ஆனால் அவனோட இப்போ நீ ஸ்ட்ராங்காக இருப்பன்ற மாதிரி சொல்கிறாப்ல. அப்படிப்பட்ட ஒரு வெப்பனா இவன் நம்ம டோட்டலாக வந்து நம்மால் மாற்றி விட்டுட்டு இருக்கான். சில இடங்களில் வந்து இவனுக்கு சில டவுட் வரும், நம்மளால அவனை மாதிரி அதாவது ஈலை மாதிரி மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஈலை வந்து முன்ன மாதிரி கிடையாது, அவனுக்கு முன்ன இருக்க ஸ்டெத்தே கிடையாது. ஆலிவேங் அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபைட்டு ஒன் சைடாக தான் போயிட்டு இருந்து. அதுக்கு அவன் காரணம் என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து கன் சில மாதங்கள் தான் ட்ரீட் பண்ணான், எனக்கு வந்து பல வருஷங்கள் ட்ரெயின் பண்ணான். அதே மாதிரி உனக்கு வீக்னஸாக வந்து என்ன இருக்கிறான், எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்கனால நீ வீக்காக இருக்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காப்ல. இவ்வளோ பண்ணதுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பா இல்லையா, அதாவது ஈலை ஜாங் அவனோட ரோல் மாடல், அவனை ஓவர் கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவனுக்கு அழுகாச்சியாக வருது. அந்த இடத்துல ஒரு எமோஷன் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. என்னன்னா அவனை தோக்கடிச்சிட்டான், ஆனால் அந்த சந்தோஷம் அவனுக்கு சுத்தமாக கிடையாது. அப்போ இருந்து ஈலை ஜாங் இப்போ கிடையாது, இவன் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், நான் எம்டியாக ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி யோசிக்கும் போது கன் ஒரு விஷயம் சொல்லிருப்பான், அவன் செம்ம ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ஸ்ட்ராங்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு வெப்பனை கொடுத்தேன். ஏன்னா கன்னுக்கு ஒரு ஸ்காரை கொடுத்துருப்பா இல்லையா, அந்த தழும்பு வந்து கொடுத்தது அவன் வெப்பனே இல்லாமல். ஏன்னா ஒரு வைல்டு பீஸ்ட் தான், ஒரு வைல்டு பீஸ்ட்டுக்கு வெப்பன் தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு சிங்கத்தை எடுத்துக்கோங்களேன், அது கையில் கத்தி கடப்பார கொடுக்கணும்னு கிடையாது, அதுக்குள்ளே இருக்க பற்கள் நகங்கள் வச்சு நம்மளுக்கு கொண்டுரும். அதே மாதிரி தான் ஈலை ஜாங் அவனோட ஒரிஜினல் இன்ஸ்டின் பயன்படுத்தி அவனோட கை கால்கள் வச்சு சண்டை போட்டால் அவனை யாராலையும் தடுக்க முடியாது, ஒரு கம்ப்ளீட்டான மான்ஸ்டராகவே மாறிடும். ஸோ ஒரு நாய்க்குட்டிக்கு வந்து லீஷ் போட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் இவனுக்கு அந்த கையில் வெப்பனை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான் கன். பட் இப்போ அந்த லீஷ் அவிழ்த்து விட்டா மாதிரி ஈலை ஜாங் ஒரு கம்ப்ளீட்டான மான்ஸ்டரா, அதாவது பழைய ஸ்டேஜில் நம்ம எப்படி இருந்தாலும் அவரோட நேச்சர் இன்டென்ட் இப்போ வருது அவனுக்கு. சிம்பிளாக அந்த ஒரு சில செகண்ட்ஸில் வந்து ஒரு பீஸ்டாக மாறிருப்பான். அப்போ அவன் கன்னே ஓவர் பவர் பண்ணியிருப்பான். அதை தான் இப்போ நம்ம ஆலிவாங்கும் பார்க்குறான். அவனுக்கு ஆச்சரியமாகுது, டே இது வரைக்கும் சண்டை போட்டு ஈலையாடாடி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பாஸ்தில் கூட இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்துக்க மாட்டான். அப்போ தான் ஈலையோட உண்மையான ஃபேஸை நம்ம ஆலி பார்க்குறப்பல அப்போ தான் அவனுக்கு தெரியுது அவன் எந்த அளவுக்கு ஒரு சைக்கோபேத் அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கோபேத்தை நம்ம சொல்லக்கூடாது, ஆக்சுவலி அவன் வளர்ந்த கண்டிஷன்லாம் அவன் அப்படி மாறி போயிட்டான், ஒரு இன்ஸ்டின்க்ட் அனிமல் பிஹேவியர்னு சொல்லலாம். கட் பண்ணி
அப்படியே நம்ம கன்னை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த கரகாத்தையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் எதுக்குடா உன் பாடி அப்படி வருத்திக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஜாலியாக எச்சா பண்ணிக்கிட்டு இருக்கே கே 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 அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, சரி விடு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தழும்பு கொடுத்தா, ஆனால் அவனை நீ ஏன் தேடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டா, அவன் என்ன ஸ்பெஷாலிட்டான்னு கேட்குறியா, அவன் ஸ்பெஷலான ஆளு தாண்டான்ற மாதிரி கன்னு சொல்ல, அது தாண்டா கேட்குறேன், அவன் கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருன்ற மாதிரி கேட்டா, வைல்டுனஸ் அப்படின்ற மாதிரி கன் சொல்லுவான். அவுத்துட்ட காலை மாதிரி யாருக்குமே அடங்காம அப்படி ஜல்லிக்கட்டு காலை ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடுற ஈலே ஜாங்க அவன் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான் போல. ஆக்சுவலி ஈலே போன பிறகு இந்த 3 வருஷத்துல ஏகப்பட்ட பேரை கன் டெஸ்ட் பண்ணியிருப்பான். அவங்க எல்லாருமே நல்ல பொட்டன்ஷியல் உடவங்க இருந்தாலும் அவன் வந்து ஈலே மாதிரியான ஒரு பர்சனை மீட் பண்ணிருக்க மாட்டான். எவனுமே அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த ஒரே ஆள் தான் ஈலே தான். ஒரு டிசம் நிறைய சொல்லலாம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சப்ஜெக்ட்ல நல்லா ஸ்கோர் பண்ற பசங்க வந்து எதனா தப்பு பண்ணாலுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா போவாங்க. ஏன்டா அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் கேர் எடுத்துப்பாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி தான் கன்னிக்கிங் ஆகுது. இவனை ஓவர் பவர் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னா அது ஈலே ஜாங் தான். சில நொடிகள் இருந்தாலும் அந்த ஒரு டைம்ல இவனுக்கு போட்டியா வரக்கூடியவன், இவனோட இடத்தை ரிப்ளேஸ் பண்ணக்கூடியவன், இவனோட சக்சஸரா ஆகக்கூடிய அது பொட்டன்ஷியல் வச்ச ஒரு ஆள்னா அவன் தான். அது மட்டும் கிடையாது, கன் வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவன் ஒரிஜினலா யூஸ் பண்ணாக்கா அதோட பவர் வந்து ஒரு 1000 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதே பவர் வந்து இவன் அன்லீஷ் பண்ணி விட்டாக்கா அவனோட இன்ஸ்டிங்டோட, அதாவது அவன் பாடியோட அதை ஒன்று சேர்த்து வெறும் 1000 இருக்கு அந்த பவரை 10,000 மாற்றக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதாவது ஒரு வைல்டு பீஸ்ட்டுக்கு வந்து டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ஈலே ஜாங்க அவன் வந்து போடுற சொல்றாப்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கொரில்லா எவ்வளவு ஸ்ட்ராங் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கொரில்லாக்கு ஜூடோ சொல்லி கொடுத்தா என்ன ஆகும், இல்ல ஜூடோவோ ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடு இல்லை, அந்த மாதிரி தான் சொல்றான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு சாவடிக்க சான்ஸ் கிடைச்சாலுமே சாவடிக்க மாட்டாங்க. வேணும்னே வந்து அவனை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பானா. அதாவது ஆக்சுவல் ஃபியர்னா என்னன்னு காட்ட வைப்பான். எங்க போட கூடி கூட அப்படி தான் போட்டேன், எதனா ஒரு பாட்டி வச்சிருச்சிங்களேன், அதை போட்டு அடிச்சு கை காலை பிச்சு போட்டு அது துடிக்க ஓடும் போது அதை பிடிச்சி வேணும்னு அந்த இடத்துல, அதாவது என்னால் அவனை எப்போ நினைச்சாலும் கொல்ல முடியும், ஆனால் நான் அவனை கொல்ல மாட்டேன், ஒன்று வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட் டெரரை காட்டும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இது ஈலே ஜாங் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆலிவாங் கிட்ட அங்கிள் அண்ட் அங்கிள் டூ படிச்சு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, யோ எப்பா நம்மளோட கேங் ரொம்ப பெருசாகிட்டே போகுது, நமக்கு இன்னும் நிறைய ஆட்கள் தேவை, நிறைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவை, நீ வந்து ஈலே ஜாங் எதுக்கு தேடிட்டே இருக்க, அவனை விட்டு தாண்டி வந்துடணும், நீ அவங்களை மிஸ் பண்ணுறன்றது எனக்கு புரியுது, நாங்கள்லாம் வெறும் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது எங்களுக்கு புரியுது, ஆனால் நம்மளோட கேங்கு நம்மளோட இது வந்து மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து வேற கட்டத்துக்கு வளர்றோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆர்கனைசேஷன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுக்காக நீ அவளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்க, அந்த ரீசனை சொல்லுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தானே இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து சின்ன வயசுலேருந்து எமோஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணேன். அதாவது என்னால் எமோஷன்ஸை வெளியே காட்ட முடியாது, அதனால் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் அப்பா அடிக்கும் போது சரி, நான் திருடும் போது சரி, அந்த கில்ட்டு ரிமோர்ஸ் அப்படி இப்படின்லாம் வேறு வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே ஃபீல் பண்ணதே கிடையாது. அது சுத்தமாக எமோஷன்ஸே இல்லாத ஒரு பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆள் தான். அதுக்கு தான் காரணம் வந்து அதை அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக இவனோட ஃபியரை ஃபீல் பண்ண வச்ச ஒரு பர்சன் அப்படின்னா அது ஈலே ஜாங் தான். அதாவது இவன் ஒரு எமோஷன்ஸை ஃபீல் பண்ண வச்ச ஈலே ஜாங் அவன் தேடி கண்டுபிடிக்கணும், அந்த எமோஷனை திரும்பி ஃபீல் பண்ணும், அவர் மனுஷன் அவனை ஆசைப்படுறான். ஏன்னா மனுஷன் எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ பார்த்தாக்கா அவனால் அந்த ஃபியரை ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா கன் என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட வீக்கராக ஒருத்தர் இருக்கான பற்றி எப்படி நீ பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற நம்ம ஈலே வந்து செம்ம வீக்காக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. பயங்கரமாக அடிச்சு போட்டுறோம். ஆலிவாங்க அடிச்சு போட்ட பிறகு அந்த இடத்துல அவனை காப்பாற்ற பசங்களும் வருவாங்க, ஆமைகளை அடிச்சு போட்டு சாலி கிட்ட போய் கத்த ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி நான் ஃபீல் பண்ண எமோஷன் என்ன, அன்றைக்கி நான் ஃபீல் பண்ணது ஃபியர் தானே அவன் அடிக்கும் போது, ஆனால் நான் ஏன் இப்போ அதை ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன்ற மாதிரி செம்ம கடுப்பாக எனக்கு ஆன்சர் சொல்லி இது அறிவாளியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாலியாக்க அடிக்கிறதுக்கு கை ஓங்கி அப்படி கிட்ட துணை பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் வாரன் சான் அந்த மூஞ்சில் வாங்கி வைப்பல, எப்பா கண்ண முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டை வந்து அவன் எடுத்துக்கான். என்ன தெரியாது சாலியை கை வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாரன்ஸா கத்தும் போது அவரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க சாலியக்காவை பார்த்த உடனே ஆலிவாங் அப்போ ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. என்னன்னா, இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆலிவாங் தனியாக தான் இருந்திருப்பான் இல்லையா, இல்லை அவனுக்காக ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீதர் அக்கா தான். ஹீதர் அக்காவோட பேரண்ட்ஸுமே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லாக டிசைட் பண்ணுறது அவங்க தான். ஸோ ஆலியோட ஃபீமேல் வெர்ஷன் ஹீதர் அக்கா நீங்கள் சொல்லலாம். அவங்களும் இந்த மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக அவங்கள முடக்கி வச்சிருக்கனால தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்திருக்கும். அப்போ இவங்க கூட 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, 2 பேர் சுற்றுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேர் ஈலை மீட் பண்ணிருப்பாங்க. ஈலை தான் 2 பேர் வாழ்க்கையை மாற்றி விட்டுருப்பான். என்ன விஷயம்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது ஆலிக்கும் சரி ஹீதரக்காவும் சரி, குழந்தைங்கன்னு ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யணும்னு சொல்லி சின்ன வயசில் ப்ராமிஸ்லாம் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆலி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன விஷயம்னா, ஆலியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஃப்ரீடம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஈலை வந்து செம ஃப்ரீடமாக இருக்கா. ஸோ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் அந்த ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருந்திருப்பான். ஆனால் ஹீதரக்கா ஆலி வந்து தப்பு பண்ணுறான், நம்ம கிரைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈலைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏமா நம்மளை மாத்தினதே அவன் தான், அவன் நம்மளோட கடவுள், அவனையே நீ சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிருக்க, ஈலை மாதிரி தான் நம்ம ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி தான் ஹீதரக்கா மாட்டி விட்டுருப்பான். அதாவது அவங்க அம்மா கூப்பிட்டு இருப்பான். பட் அது ஒட்டுமொத்த கேங்கி வந்து கலைச்சு விட்டுருப்பான். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கி ஈலையை மொத்தமாக வந்து அந்த இடத்துல துரத்தி விட்டுருப்பானுங்க. அவன் அதை வேணுனே பண்ணியிருக்க மாட்டான். ஆக்சுவலி இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்லை இது ஆலியோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து இது படிக்க முடியாது. ஏன்னா ஆலி வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இது எதுவுமே மாறக்கூடாது, ஈலை அப்படியே தான் இருக்கணும், ஈலை மாதிரி நம்ம மாறணும்னு நினைச்சிருப்பான். அவங்க அம்மா கீழே மாட்டி வருது. அதுக்கப்புறம் வந்து ஹீதர் திருப்பி பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லும் போது இவன் வந்து அவன் சும்மா உருட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பான். லிட்டரலா அவன் போய் சொல்றான் தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். இவனுக்கு உண்மையே தெரியவே தெரியாது. அன்னைக்கு வந்து இவன் ஃபியரை ஃபீல் பண்ண சொன்னா
இல்லையா, அதாவது இந்த மாதிரி அவளை ஏமாத்தின பிறகு ஈலையை போட்டு ஒன்று சம்மன் அடிப்பான். அப்போ ஈலையை பற்றி அவன் பயந்து நினைப்பான். ஆனால் இவன் ஈலையை பார்த்து பயப்படவில்லை. அது என்ன எமோஷன் தெரியுமா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். இவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த ஹீத்தரக்கா தான். ஹீத்தரக்கா வந்து இவன் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு ஈலையை அவங்களும் ஒன்று சேராம விடாமல் ஒரு காரணமாக இவன் மாறிட்டான். அண்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதை இவன் தப்பாக நினச்சிக்கிட்டு அது ஃபேக்குன்ற மாதிரி இவனே வந்து டிசைட் பண்ணி இவங்களோட உயிரை அழுக்கத்துக்கு ஒரு ரீசனாக மாறிட்டான். அப்படின்ற கில்ட் ஃபீல் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதை அவனால் ஏற்றுக்கவே விடல. தன்னோட ஃப்ரெண்டை தானே கொண்டுட்டேன் அப்படின்ற அந்த கில்ட் ஃபீல் தான் அன்றைக்கி அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். நான் தான் கொண்டேன் நீ இப்போ தலையை போட்டு டொங்குன்னு கீழே இடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கோப்பில். அவனால் ஏற்றுக்கவே முடியல. இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக அந்த தன்னோட ஃப்ரெண்டையும் வந்து தன்னோட கைகளாலே கொண்டுட்டோமே, இப்படிப்பட்ட நான் வாழலாமா அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தான்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த கட்டுக்குள்ளே இருந்து ரிலீஸ் பண்ணது ஈலஜாங் கிடையாது, அது ஹீத்தரக்கா தான். அவனை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனை சாவறதுக்கு இவன் ரீசன் ஆகிட்டான். அவளை நான் தான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கோலாம் கிடையாது, என்னாலையும் மெமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுதுன்னு இப்போ ஆள ஆரம்பிப்போம் பாருங்க. நமக்கே ஒரு மாதிரி தான் ஆகிடும். ஏன்னா இது வரைக்கும் பட்ட எல்லா விஷயங்கள அவனை அறியாமல் ஒரு லூசுத்தனமாக பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் அது எல்லாத்தையும் ஏன் பண்ணான் அப்படின்றத வந்து இந்த இடத்துல உணர்றான். அவன் செஞ்ச எந்த ஒரு தப்புமே மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே அவன் கடைசியாக ஃபீல் பண்ண எமோஷன்ஸ் எல்லாத்துக்கும் அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறான். அண்ட் இந்த இடத்துல அவனோட தப்புகளை அவன் ஒத்துக்கிறான். இவன் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸை இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல. நானும் ஒரு மனுஷன் தான், பிறக்கும் போது மனுஷனாக பிறந்தேன், நான் வளரும் போது வந்து மனுஷனாக வளரல, ஆனால் சாகும்போது மனுஷனாக தான் சாவன்னு இது வரைக்கும் அவன் மனசுக்குள்ளே அடைச்சிச்சு அந்த ப்ராப்ளம். 3 வருஷமாக அவன் தேடிட்டு இருந்த அந்த ப்ராப்ளத்துக்கான பதில் இப்போ அவனுக்கு கிடச்சிச்சு. அவன் என்ன எமோஷனை ஃபீல் பண்ணா, எதுக்காக ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே வாணும்னு சொல்லி அர்த்தமே கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோய் இருக்கவங்க வந்து சீக்கிரமாகவே செத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீல் பெயின் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. ஸோ சாவறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா அப்படின்னா, இவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாள் ஹீத்தரக்கையில், நம்மளுக்கு வந்து குழந்தைங்களும் பிறந்தாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு சாவராப்ல. அதாவது நம்ம என்ன இருக்கா இல்லையா, என்ன ஆணும் ஆசைப்படுறாளோ அவளுக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடம் கொடு, அவளை என்றைக்குமே வந்து கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எகிரி குச்சி அவன் அப்படியே செத்துடுறான். அவன் சாகும்போது சாரின்னு கேட்டுட்டே வர சாவான். அப்படியே அந்த ஹாஸ்டலோட ஸ்டோரி ஒரு ட்ராஜடியோடு ஆரம்பிச்சு ட்ராஜடியோடவே முடியுது. இந்த எபிசோடு நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் லுக்கிஸாக கண்டினியூ பண்ண முடியுது. ஏன்னா ஷாக் மேலே ஷாக் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் 3 சீசன் கிட்ட போட்டு சுத்தமாக யூஸ் இல்லை. அதை நான் விட்டு போடுறேன்ற மாதிரி உங்களுக்கு காரணம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. 3 days ஒன்ஸ் ஆச்சு 1 hour வீடியோ எடிஷன் போட்டு அதுக்கு வந்து வியூஸ் 3K கூட தாண்டல அப்படின்ற பட்சத்தில் என்னால் கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏற்கனவே என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் காப்பிரைட் வாங்கி அந்த இடத்துல வந்து சாவர நிலைமையில் கிடக்குது. இந்த சேனல் நான் அட்லீஸ்ட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியே தரணும். அதனால் புது மேனுவல் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வியூஸ் போகிற மாதிரி தான் பார்க்கணும். அதையுமே என்னால் 1 hour எடிஷனாக போட முடியாது, ஏனென்றால் டைம் ரொம்ப கேப் ஆகுது. அதனால் half an hour எடிஷனாக வந்து போட்டுடலாம் தினமும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு எப்படி பண்ணுறீங்க, ஃபுல்லாக முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லி உங்களில் சில பேர் கோவம் இருக்கலாம். பட் இதுக்கு வந்து நல்ல வியூஸ் இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது நல்லா ஒரு ரீச் இருக்குது, நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக லுக்கிசம் நான் திரும்பி எடுத்து கண்டினியூ பண்ணுவேன். ஆனால் இப்போதைக்கு வந்து ஹோல்டில் வச்சிடலாம். இந்த டைமில் லுக்கிசமுக்கு நல்ல ரீச் நம்மளோட சேனலில் கிடையாது. அண்ட் இது எனக்கு பெருசாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண மாட்டேங்குது. இதுதான் மெயின் ரீசன். இதை நான் அப்படியே ஹோல்டில் வைக்கிறதுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். பட் எனக்கு வேறு வழி தெரியல. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பை. வலிமையாக இருங்க கைஸ்.